அனைவருக்கும் இனிய வணக்கம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். தமிழக பள்ளி கல்வித்துறை தேர்வு வாரியத்தில் தற்சமயம் பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 2 தேர்ச்சி பெறையா டிஆர்பி வெளியிட போகும். அந்த அறிவிப்பு என்ன அப்படின்றதை பார்க்கலாம். மறுதேர்வு இன்றி பணி நியமனம் வழங்க வேண்டும். இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம் கோரிக்கை வைத்திருக்காங்க. என்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கங்க. மக்களை நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்சமயம் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் சிறப்பு டெட்டுக்கு உண்டான ரிசல்ட்டை தமிழக அரசு விரைவில் வழங்க இருக்கிறது. இந்த தகவல் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு சிறப்பு டெட்டுடைய ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 24 அரசுடைய கொள்கை முடிவு எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த கொள்கை முடிவில் சிறப்பு டெட்டுடைய ரிசல்ட்டு விரைவில் நமக்கு பப்ளிஷ் ஆகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டெட்டில் பாஸ் மார்க் அனைவருக்குமே பொதுவாக 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக நமக்கு வெளியிட இருக்காங்க. ஸோ நீங்களும் இதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ரிசல்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா டெட்டில் பேப்பர் 2ல் தேர்ச்சியாக இல்லையான்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த தேர்வு முறையில் முதன்மை பாடப்பிரிவில் இருந்து 150 வினாக்களும் கட்டாய தமிழ்மொழி தேர்விலிருந்து 30 வினாக்களும் கேட்கப்படும். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளுக்கு இடையேயான இடைநிலை பட்டதாரி முதுகலை ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி தையல் ஓவியம் உள்ளிட்ட சிறப்பு ஆசிரியர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தேர்வு செய்யப்படுகின்றனர். இது தவிர வட்டார கல்வி அலுவலர்கள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், விரிவுரையாளர்கள், அரசு கல்லூரி, பாலிடெக்னிக் உதவி பேராசிரியர்கள் பணி நியமனமும் தேர்வு வாரியத்தின் வழியிலேயே நடைபெறுகிறது. கடந்த 2024 ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற தேர்வின் மூலம் 2582 பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ தற்பொழுது அரசு பள்ளிகளில் 18,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் தற்காலிக ஆசிரியர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். இருப்பினும் மாணவர்கள் கல்வி நலனை கருத்தில் கொண்டு நடுத்தர ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுநர்களை விரைவில் நியமிக்க பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை ஒன்று எடுத்துகிட்டு வரதா நமக்கு இந்த தகவல்கள் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக 2000 பட்டதாரி ஆசிரியர்களை உடனடியாக நியமிக்க போகிறாங்க. இதில் இந்த தேர்வை எழுதுவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வின் 2ஆம் தாளில் தேர்ச்சி பெற்று இருப்பது அவசியம். தேர்வு முறையில் முதன்மை பாடப்பிரிவில் இருந்து 150 வினாக்களும் கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வில் 30 வினாக்களும் கேட்கப்படும். இதில் தமிழ் தகுதி தேர்வில் குறைந்தபட்சம் 40 மதிப்பெண்களை நீங்கள் பெற்றால் மட்டும்தான் தரவரிசை பட்டியல் உங்களோட விடைத்தாளை மதிப்பீடு செய்யப்படும். இந்த தமிழ் தேர்வில் பெறப்படும் மதிப்பெண்கள் இறுதி தரவரிசை பட்டியலுக்கு கணக்கில் கொள்ளப்படாது என்றாலும் இதில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு நியமன தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மீண்டும் தேர்வு நடத்தாமல் பணி ஆணை வழங்க சட்டசபை கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என இடைநிலை ஆசிரியர்கள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்திருக்காங்க. திண்டுக்கல் கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் நியமன தேர்வு இன்றி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலெக்டரை சந்தித்து மனு அளித்தார்கள். அவர்கள் என்ன கூறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் துவக்க பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 2013 25 வரை ஒரு ஆசிரியர் கூட புதிதாக நியமிக்கப்படவில்லை. 2013, 17, 19, 22 நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் பல முறை தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. 18 வெளியிடப்பட்ட அரசாணைப்படி தகுதி தேர்வு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் ஆசிரியர் பணி நியமனம் என்று அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 6 ஆண்டுகள் நியமன தேர்வு நடக்கவில்லை. இந்த நிலையில் 2021 730 பணியிடங்களும் 22 3987 பணியிடங்களுக்கும் தேர்வு நடத்தப்பட்டது. 2023 6550 பணியிடங்கள் அறிவிக்கப்பட்ட போது பணி நியமனம் சரிவர நடக்கவில்லை. 2024 மிக குறைந்த பணியிடங்களுக்கு நியமன தேர்வு நடந்தது. இதற்கிடையே அரசாணைக்கு முரணாக தற்காலிக ஆசிரியர்கள் பலர் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அலட்சியத்தால் கடந்த 14 ஆண்டுகளாக 21,515 ஆசிரியர்கள் அரசு பணிக்காக இப்போ காத்துட்ருக்காங்க. அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகி உள்ளது. இதில் 18,000க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் 40 வயதை கடந்த நிலையில் ஆசிரியர்கள் மீண்டும் தேர்வெழுத வைப்பது சமூக நீதிக்கும் அரசியல் அமைப்புக்கும் எதிரானது. எனவே இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் தகுதி தேர்வு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் மறுதேர்வு இல்லாமல்
பெற்ற மதிப்பின் அடிப்படையிலேயே பணியாணை வழங்குங்க அப்படின்றத ஒரு புதிய அரசாணை பிறப்பிக்கும் தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. என்ன அப்படின்றத நம்ம இன்னும் ஒரு சில தினங்களில் பார்க்கலாம். டெட்டு பேப்பர் 2 பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 சிறப்பு டெட்டுடைய ரிசல்ட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைக்கிறோம். கொள்கை முடிவு ஆகஸ்ட் 24க்குள்ளார இதோடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.